வணக்கம். இது உங்க டாக்டர் பவித்ரா தமிழரசன், சீனியர் கன்சல்டன்ட் அண்ட் டயபெட்டாலஜிஸ்ட் அட் ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் OMR. ஸோ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன யூஸ்வலா பார்ப்போம் அப்படின்னா, அதிகமான வேர்வை, அதிகமான உங்களுக்கு ஸ்வெட் ஆகிறதுனால பாடி ஆக்னேஸ், பிம்பிள்ஸ், டேண்ட்ரஃப் வருது, ஸ்கின் ப்ரிக்லி ஹீட் ப்ராப்ளம்ஸ். இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியா தண்ணி குடிக்காததுனால யூடிஐ, அதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக வரலாம். இது தண்ணி குடிக்கிறது இது தவிர ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகிறதுனால உங்களுக்கு ஹீட் காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது ஹீட் ஸ்ட்ரோக், ஹீட் எக்ஸாஷன், ஹீட் மசில் கிராம்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதோட லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஹீட் ஸ்ட்ரோக் இதுவும் வரலாம். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கிடினஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு ஹெட் ஏக், பாடி பெயின், மசில் பெயின், ஜாயிண்ட் பெயின், ரொம்ப அன்ஈஸி டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்கிறதோட லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அவங்களுக்கு மசில் கிராம்ஸ் ரொம்ப அதிகமாக போய் அவங்களுக்கு ராப்டோமைலோசிஸ் அந்த மாதிரி ஆகி ஒருத்தர் கோமாக்கு போகிற அளவுக்கு கூட இந்த ஹீட்னால ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்ம எப்படி நம்மளை அவாய்ட் பண்ணிக்கலாம், நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்டன் டிப்ஸ் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட், ட்ரை டு மேக் ஷுர் யூ ட்ரிங்க் அடக்குவேட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். அதாவது ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியங்க. ஒருத்தர் எவ்வளோ தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு நார்மலாக என்ன நிறைய பேர் கேட்பாங்க. இது டோட்டலி டிபெண்ட்ஸ் அப்பான் ஒருத்தரோட அவங்களோட ஒர்க்காக இருக்கட்டும், அவங்க எப்படிப்பட்ட பர்சனாக இருக்கட்டும், இதை பொறுத்து தான் அவங்க தண்ணியோட இன்டேக் இருக்கணும். நீங்கள் ஒரு நார்மல் ஆவரேஜ் 60 to 65 வெயிட் கொண்டவராக இருந்தால் உங்களுக்கு நார்மலாக அடக்குவேட்லி 2.5 3 liters ஆஃப் வாட்டர் பர் டே இஸ் மோர் தென் எனாஃப்ங்க. பட் சப்போஸ் நீங்கள் ரொம்பவே ஸ்வெட் பண்ணுவீங்க, நான் ரொம்ப அவுட்டர்ஸி பர்சன், மீனிங் நான் ரொம்ப வெயிலில் தான் இருப்பேன், என்னோட ஒர்க்கே பார்த்தீங்கன்னா வெயிலில் தான் அதிகமாக இருக்குது, ஸோ அதனால எனக்கு சான்சஸ் ஆஃப் டீஹைட்ரேஷன் அதிகம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போ உங்களுக்கு இந்த 3 liters ஆஃப் வாட்டரோட அதிகமான லெவல் ஆஃப் வாட்டர் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இதை நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுட்டு, the more you take water, the better it is for your health. செகண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களோட க்ளோத்திங் ரொம்ப டைட் க்ளோத்திங், ரொம்ப டார்க் கலர்ட் க்ளோத்திங், ரொம்ப உங்கள் ஸ்கின்னை ஒட்டுறது, அதாவது ஏன்னா ஸ்வெட் அதிகமாக இருக்கும், இந்த மாதிரி டைமில் நீங்கள் பாலியஸ்டர் அந்த மாதிரி க்ளோத் போட்டிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், இந்த ஹீட் எக்ஸாஷன், ஸ்ட்ரோக் இதெல்லாம் அதிகம் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால லைட் கலர்ஸ், அதாவது பேஸ்டல் கலர்ஸ் போடுறத ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு லினன் க்ளோத்திங் இல்லை காட்டன் க்ளோத்திங் போடலாம். இது எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஏரியா இருக்கும் அப்படி தாராளமாக நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் தாராளமாக இதில் நீங்கள் ஃபுல் ஹேண்ட்ஸ், ஃபுல் ஸ்லீவ்ஸ் அந்த மாதிரி போடலாம். ஸோ தட் யூ கேன் கெட் தட் சன் ப்ரொடெக்ஷன் மினிமலி. இது தவிர பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் பை வேரிங் ப்ராப்பர் கியர்ஸ், அதாவது உங்கள் கேப்பாக இருக்கட்டும், ஹேட்ஸாக இருக்கட்டும். இப்போல்லாம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. அவங்க அம்ப்ரெல்லாஸ் அந்த மாதிரி வெளியில் எடுத்துகிட்டு போனாங்கன்னா, கூட எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யோர் ஹெல்த், ஃபார் யோர் ப்ரொடெக்ஷன்னு நினச்சி தாராளமாக யூஸ் அப்சல்யூட் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சன்லேருந்து வெரி மச் இஸ் நீடட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்கள் டயட். இந்த மாதிரி டைமில் நமக்கு டைஜஷன் ப்ராப்பராக ஆகாதுன்ற போது த பெட்டர் சிம்பிள் டயட் யூ டேக், இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இதில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நிறைய லிக்விட் டயட், அதாவது நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ உங்களோட ஃப்ரெஷ் ஜூஸஸ், அதாவது சீசன் வரும்போது உங்கள் சீசனல் ஃப்ரூட்ஸ் நிறையவே இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வாட்டர்மெலன் சீசன்னும் போது, மேங்கோ ஜூஸ்ன்னும் போது நீங்கள் தாராளமாக அதிகமாக இந்த ஜூஸஸ்லாம் எடுத்துக்கலாம். திஸ் கேன் ஹெல்ப் யூ ஹைட்ரேட்டட், அட் த சேம் டைம் யூ கேன் என்ஜாய் தீஸ் ஃப்ரூட்ஸ் ஆல்சோ வெரி மச். But if you're a diabetic, try to avoid mango as much as possible. But otherwise, you can தாராளமாக take any of your balanced diet, meaning from a light weight எடுத்துக்கோங்க, nothing too greasy, nothing to junk foods, nothing to processed foods. Avoid பண்ணிக்கிட்டேன்னா very much important for you during this heat. Next, last உங்களோட இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு keep yourself safe from all of these symptoms. Supposedly இந்த symptoms எல்லாம் ஏதாச்சும் உங்களுக்கு அதிகமாக வந்த மாதிரி இருந்துச்சுன்னா, then immediately don't keep yourself tolerating this, and get yourself properly consulted by a nearby physician or your consultant and get yourself properly treated. Stay safe during this summer season, stay healthy and enjoy the summer season. Thank you.